14ஆம் ஆண்டில் தந்தி டிவி அடியெடுத்து வைக்கும் நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். 13 வருஷமா வந்திருக்கக்கூடிய தந்தி டிவி அதை காட்டிலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற திட்டங்களை உடனே அறிவிக்கிறதும், நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனே தெரியப்படுத்துறதும், லைவ் காமிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் குறிப்பாக என்ன சொன்னீங்கன்னா, தந்தி டிவியில் முக்கியமான அரசியல் தலைவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு எதிர்பாராத விதமான கேள்விகளை அதை கேட்டு அந்த பதிலை சொல்வதன் மூலமா எங்க பொதுமக்களுக்குரிய ஒரு மன திருப்தி ஏற்படுது. ஏன்னா பொதுமக்கள் டைரக்டா அவங்கள போய் கேட்க முடியாது அந்த கேள்வியில. அப்ப எங்களுக்குரிய கேள்விகளையே அந்த செய்தி சேனலையே கேட்டு அந்த அரசியல்வாதிகளுடைய செய்திகளை சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தந்தி டிவியை பற்றி பெருமை கூறக்கூடிய விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா, வேற எந்த டிவி சேனலும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி அதில் ஒளிபரப்பப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிபிசியினுடைய தமிழ் செய்திகளை அப்படியே தமிழ்ல சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய பிபிசி செய்திகளை எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம தந்தி தொலைக்காட்சி பிபிசியினுடைய செய்திகளை தமிழாக்கம் செய்து அதை ஒளிபரப்பும் போது உலகத்துல இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சூடான், முக்கியமான ஆப்பிரிக்கன் நாடுகளில் நடக்கக்கூடியது, சிரியாவில் நடக்கக்கூடியது, இப்போ நடக்கக்கூடிய இஸ்ரேலில் நடக்கக்கூடியது, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் களத்திலே பார்க்குற மாதிரி எங்களுக்கு உணர்வு ஏற்படுது. இது எந்த டிவி சேனல்லையும் கிடையாதுங்க. எனக்கு தந்தி நியூஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வர மக்கள் மன்றம் ஷோவில் நடக்கிற விவாதங்கள் எனக்கு வீக்கெண்ட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது அரசியல் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. தமிழக இதழியல் ஊடக வரலாற்றில் தந்தி டிவியினுடைய பங்களிப்பு மிக முதன்மையானதாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையை சார்ந்தும் மக்களுடைய அறிவு தளத்திலும் நாளுக்கு நாள் சமூக அரசியல் பொருளாதார தளத்திலும் தந்தி டிவி தனக்கென ஒரு தனித்துவமான பாணியை பின்பற்றி கொண்டு மக்களிடையே நாள்தோறும் அறிவை பரப்பி வருகிறது, பாராட்டத்தக்கது. எனக்கு அதில் எது பிடிச்சி அப்படின்னா, மக்கள் மன்றம் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து தோழமையோடு ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மக்கள் மன்றம் நிகழ்ச்சி தான் உள்ளபடியே ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். பரபரப்பு 7 மணி செய்தி, முதல் செய்தி தீயா இருந்தது, இப்போ பரபரப்பா ஆகிட்டு இருப்போம். காசா நிகழ்ச்சி போட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. தந்தி டிவினாவே நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல வருது. நியூஸ் தான். நம்ம நியூஸை டக்குன்னு பாக்குறதுனால நமக்கு எடுத்து நம்ம சேனல் பார்க்கணும்னு நினைச்சாவே தந்தி டிவி தான் பாக்குறோம். தொடர்ந்து இப்போ சென்னை மழை வெள்ளம் ஆகட்டும், இல்லை வயநாடு பிரச்சனை ஆகட்டும், இல்லை அரசியல் மாற்றங்கள் ஆகட்டும், அரசியல் தலைவர்களுடைய பிரச்சாரம் ஆகட்டும், சூடா பார்க்கறதுக்கு இப்போ கரூர் சம்பவத்தில் நான் அப்படி பார்த்தேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.